ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். திருப்பூரை சேர்ந்த அன்னக்கிளி என்ற 100 வயது பாட்டியின் பிறந்த நாளை 5 தலைமுறையை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட அவரது குடும்ப உறுப்பினர்கள் கேக் வெட்டியும் பாட்டியுடன் சேர்ந்து திரைப்பட பாடலுக்கு நடனமாடியும் உற்சாகமாக கொண்டாடினர். திருப்பூர் தாராபுரம் சாலையில் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற விழாவில் அன்னக்கிளி பாட்டிக்கு சால்வை அணிவித்து ஆசிர்வாதம் பெற்றனர். நான் பார்த்தீங்கன்னா எங்கள் ஆத்தாவோட பெரிய பையனோட புள்ள நான். ஸோ எங்கள் ஆத்தாவுக்கு வந்து 13 குழந்தைங்க. அதில் 2 குழந்தைங்க தவறிட்டாங்க. 11 குழந்தைங்க இப்போ எல்லாம் இருக்காங்க. ஸோ அவங்களோட பேரம்பேத்திக்கு பார்த்திங்கன்னா 97 பேர் இருக்கிறோம். ஸோ எல்லாருமே இன்றைக்கி வந்து அவங்க 100வது பர்த்டே, இன்றைக்கி 100வது வயசு. ஸோ அதில் எல்லாம் பேரம்பேத்திக்கு எல்லாம் ஜாயின் பண்ணி இதெல்லாம் கெட் டுகெதராக பண்ணணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டோம். ஸோ அதனால் எல்லோரும் டீம் ஒர்க்காக எல்லாம் பண்ணி இதை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 100வது விழா கொண்டாடுறோம். இதில் வந்து என்னென்னா எங்கள் ஆத்தா வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ காலமாக ஹாப்பியாக இருக்கிறது இன்னும் அவங்களே தான் நடப்பாங்க, அவங்களே தான் போவாங்க. ஏன்னா அவங்க ஃபுட்டு வந்து அந்த அளவுக்கு வந்து அந்த காலத்தில் வந்து அவங்க கேட்டிங்கனாவே சொல்லுவாங்க, ராகி சோளம் கம்பு தான் சொல்லுவாங்க. இன்றைக்கி அரிசி எல்லாம் வந்து வெறும் பொறி மாதிரி இருக்குதும்பாங்க. ஸோ அவங்களுடைய ஃபுட்டு தான் வந்து இன்னுமே நான்வெஜ் சாப்பிட்டு இருப்பாங்க. ஒரு வாரம் 2 நாள் 3 நாள் நான்வெஜ் சாப்பிட்லாம் கூட என்னமோமா இருக்குதும்பாங்க. ஸோ ஆனால் நல்ல ஸ்ட்ரென்த்து, அப்போ இருந்த ஸ்ட்ரென்த்து தான் இன்றைக்கி வரைக்கும் அவங்க நாங்கள் நிறைய கற்றுக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி அவங்க எல்லாத்தையும் நாங்கள் எல்லாம் பார்த்தோன்னே அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ இந்த வந்து ஏன்னா நாங்கள் இந்த மாதிரி அடிக்கடி நாங்கள் ஒரு ஃபேமிலியாக இருந்து பண்ணுறது வந்து எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா எங்கள் அப்பா வந்து எல்லோரும் ஒத்துமையாக இருக்கணும், ஒன்றா இருக்கணும்னு நினைக்கிறவங்க. இன்றைக்கெல்லாம் வந்து வந்தோடனே தனித்தனியாக இருக்கிறாங்க. ஆனால் எங்களோட ஃபேமிலி எப்போவுமே இந்த 90 பேர் வந்து ஏதாவது ஃபங்க்ஷன்னா இதே மாதிரி தான் ஒரே மாதிரி யூனிஃபார்மாக எடுப்போம். இந்த யூனிட்டி வந்து நாங்கள் அப்படியே தலைமுறைக்கு எங்கள் அடுத்த ஜென்ரேஷனும் அதே மாதிரி எங்களை பார்த்து வரணுங்கிறது எங்களோட இது. அப்படி தான் வந்துட்டும் இருக்காங்க. ஸோ இன்றைக்கி குழந்தைங்கள்லாம் கூட ஒரு செட்டாக அவங்கவுங்க அதை குழந்தைங்க பார்க்குறப்ப ஒரு டீமாக இருக்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதில் ஏற்றத்தாழ்வு பணம் காசில் நாங்கள் இதில் எதுவுமே இது பண்ணல. ஸோ இதில் வந்து என்னென்னா எல்லாமே ஒரு பாசத்துக்கு இந்த குடும்பத்தில் வந்து ரொம்ப ரொம்ப கிஃப்டாக நாங்கள் நினைக்கிறோம். ஸோ எல்லாருமே ஒவ்வொன்றும் ஒரு பாசமாக இருப்போம். அது பாருங்கள் சேர்ந்தாவே ஒரு சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி நாங்கள் வருஷம் ஒருக்கா வந்து எங்கள் அப்பா சொல்லுவார், நான் எது செலவானாலும் பரவாயில்லமா நான் பார்த்துக்கிறேன், இந்த மாதிரி பண்ணுங்கம்பாரு. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ரஷ்மி. இன்றைக்கி நாங்கள் எங்கள் பாட்டிக்கு 100 இயரோட பர்த்டே செலிப்ரேட்டுக்காக இங்கெல்லாம் வந்திருக்கோம். நான் தான் இந்த பாட்டியோட 4th ஜென்ரேஷனோட ஃபஸ்ட்டு குழந்தை. அடுத்த ஜென்ரேஷன் பாட்டி என்னோட பையன் 5th ஜென்ரேஷன் வரைக்கும் எங்கள் பாட்டி பார்த்துட்டாங்க. ஸோ அதனால் பாட்டிக்கு இன்றைக்கி 100வது வருஷத்து பாட்டியோட மொத்த வம்ச வாரிசு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நாங்கள் செலிப்ரேட் பண்ணணும்னு ஒரு 3 மந்த்ஸாக பிளான் பண்ணி இன்றைக்கி டேட் ஃபிக்ஸ் பண்ணி எல்லாருமே இங்கே கேதர் ஆகிட்டோம். அரௌண்ட் ஒரு 150 மெம்பர்ஸ் இங்கே இருக்கோம். நாங்கள் எல்லாருமே சேர்ந்து இருக்கோம். ஸோ இன்றைக்கி ஒரு நாள் வந்து நாங்கள் எல்லா சொந்தங்களையும் பார்த்து சந்தோஷமாக ரொம்ப நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு குழந்தைங்கள எல்லாம் கூப்பிட்டு வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் எல்லா சொந்த பந்தம் யார் யார் இவங்க என்ன அப்படின்னு எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒரு ஹாப்பியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த அன்றைக்கி நாங்கள் யாருமே ஒரு மொபைல் ஆகுது சோஷியல் மீடியா எல்லாமே நாங்கள் ஃபுல்லாக பேன் பண்ணி சொல்லிவிட்டு எல்லோரும் மொபைல் எல்லாம் வெளியில் வச்சுட்டு வந்து இங்கே நாங்கள் ஃப்ரீயாக மனுஷங்களை பார்த்து ஒருத்தங்க நம்ம ஸ்டோரிஸ் நாங்கள் என்ன பண்ணுறோம், நம்ம ஃப்யூச்சர் என்ன, நம்ம குழந்தைங்க எப்படி இருக்காங்க, என்ன படிக்கிறாங்க எல்லாமே நாங்கள் சேர்த்து டிஸ்கஸ் பண்ணிட்டு நல்லாயிருக்கோம். இதுக்காக நாங்கள் ஒரு 3 மந்த்ஸாக பிளான் பண்ணிட்டு இருந்தோம். பாட்டிக்கு ஒரு சர்ப்ரைஸ் வைக்கலாம், நம்மளும் எல்லோரும் மீட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அந்த 3 மந்த்ஸாக நாங்கள் எல்லாருமே ஒருத்தங்க நல்ல ஒரு பாண்டிங் எங்களுக்கு எல்லாம் வந்துச்சு. கசின்ஸ்குள்ள நாங்கள் ஒரு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பொறுப்பு பிரித்து கொடுத்து ஃபுட் ஒருத்தங்களுக்கு, மண்டபம் டெக்கரேஷன் ஒருத்தங்களுக்கு, ட்ரெஸ்ஸு செலக்ட் பண்ணுறது எல்லாருமே ஒரே மாதிரி ட்ரெஸ் எடுத்து பர்ச்சேஸ் பண்ணி ஷாப்பிங் போய் எல்லாத்துக்கும் ஒருத்தருக்கு டைம் ஈவன் எல்லாத்துக்கும் ஒர்க்குன்னு எல்லாம் பிஸியாக தான் இருக்கும். அந்த டைம் கேப்பில் கிடைக்கிற கொஞ்சம் கேப்லேயும் நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஆளுக்கு ஒர்க் எல்லாமே பிரிச்சுக்கிட்டு எல்லாரோட கோலுமே வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து நல்லா சிறப்பாக வரணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால அவங்கவுங்க வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரி எல்லாம் யோசிச்சுட்டு நாங்கள் எல்லாருமே ஒர்க் எல்லாம் ஷேர் பண்ணி நல்லா ஒரு யூனிட்டியாக வந்து இந்த ஃபங்க்ஷன் நடத்துகிறோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதை தான் அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து நம்ம காட்டணுங்கிற ஒரு மெயின் மோட்டோக்காக தான் இது பண்ணோம். நம்ம சொந்த பந்தங்க எப்படி இருக்கணும், ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எப்படி இருக்கணும் எல்லாமே நாங்கள் கற்றுக்கிட்டோம். ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும், அதை எப்படி நாங்கள் டேக்கிள் பண்ணுறது, எப்படி ஒரு ஒத்துப்போய் எல்லாம் பண்ணுறது, ஒரு நம்ம தனிப்பட்ட கருத்து நம்ம அங்கே வைப்போம். பட் ஆனால் குடும்பமாக வரும்போது அது எப்படி நம்ம குடும்பத்துக்குள்ள எப்படி அட்ஜஸ்ட் ஆகி போகிறது, நம்ம பெரியவங்களுக்கு எப்படி ரெஸ்பெக்ட் கொடுக்குறது, இதெல்லாமே நாங்கள் இந்த ஒரு ஃபங்க்ஷன் இந்த ஆர்கனைஸ் பண்ணும்போது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். இதை நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு காட்டுறதுக்காக இந்த ஃபங்க்ஷன் நாங்கள் முக்கியமாகவே பண்ணுறோம். அவங்களுக்கு தெரியணும் நம்ம குடும்பத்தோட நம்ம வேல்யூ, நம்ம மாமா யார், அத்தை யார், மச்சா யார், சித்தப்பா யார்,
நம்ம சொந்தக்காரங்கன்னா யார், நம்ம எப்படி நடந்துக்கணும், அவங்களை எப்படி நம்ம வரவேற்கணும் அப்படிங்கிறத ஒரு ட்ரீட் பண்ணுறதுக்காகவே தான் இந்த ஃபங்க்ஷன். நம்ம அடுத்தடுத்த ஜென்ரேஷன், நம்ம அடுத்தடுத்து அவங்க வந்து அந்த ஜென்ரேஷன் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் எடுத்து பண்ணணும். ஸோ எல்லாரும் இந்த மாதிரி ஃபேமிலிக்காக டைம் கொடுங்க. ஜஸ்ட்டு இது சண்டே லீவ் நல்லா இப்படி டிவி பார்த்துட்டு மூவி பார்த்துட்டு இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் ஏதோ ஒரு நாள் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் உங்களுக்காக கிடைக்கும் போது ஃபேமிலி யூனிட்டியாக பண்ணி என்னென்ன பண்ணுறது, எப்படி அவங்கள சந்தோஷமாக கொண்டு போகிறது, இந்த மாதிரி யோசிங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்ல ஒரு மெசேஜும் நாங்கள் இந்த சொசைட்டிக்கு கொடுக்குறோம்னு நினைக்கிறோம். அடுத்த ஜென்ரேஷனுக்கு நல்ல ஒரு மெசேஜ் கொடுக்குறோம். ஸோ இந்த ஃபேமிலியில் நாங்கள் எல்லாருமே எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இந்த ஃபேமிலிக்காக இந்த ஃபங்க்ஷனுக்காக உழைச்ச எல்லாருமே ரொம்ப. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.